இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி லைஃப் ரெண்டுமே லைஃப் ஹையில் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாமே அந்த லைஃபை பிரேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டார்கெட் இருக்குது. பட் அது வாலட்டைலாக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நான் ஸ்டாப்பாக மேலே இருந்த மாதிரி ஏறாது. இண்டெக்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இறக்கி அந்த டார்கெட் போகும். ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ரொட்டேஷனில் ஏறி இண்டெக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 26 173 26 200 வரைக்கும் கூட போகலாம். ஸோ 200 300 பாயிண்ட்ஸ். அதுக்காக மார்க்கெட் உடனே அங்கிருந்து போய் இறக்கிறதுனா நீங்கள் உடனே யோசிக்கக்கூடாது. மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, லைட்டாக ஏறும். அதுவே வந்து இந்த 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 பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் ரொட்டேஷனில் மாறி ஏறும். பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ், அப்ராக்சிமேட்லி 250 பாயிண்ட்ஸ் ஏறுது அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு வந்து ரொட்டேஷனில் ஏறாத ஸ்டாக்ஸ் லைக் ஐடி ஸ்டாக்ஸ் இப்போ ஏற ஆரம்பிக்குது. ஸோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, ஐசிஎல் டெக்னாலஜிஸ் அதெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது கண்டினியூ பண்ணும். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஜென்ரலாக இந்த ரேலியில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே ஏறலாம், பர்டிகுலர்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கு. ஸோ பேங்க்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. பேங்க்ஸ் வந்து எகைன் பேங்க்ஸ் ரொட்டேஷன் பேசிக் HDFC பேங்க், கோட்டக் பேங்க் ஆல்ரெடி நல்லா ஏறிட்டாங்க. ஸோ அவங்களாம் அப்படியே மெயின்டைன் ஆவாங்க. இன்னும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து அடுத்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் 30 ரூபீஸ் பக்கம் டார்கெட் இருக்கு. மாருதி ஆட்டோவில் மாருதி வந்து அடுத்தது இன்னொரு 500-600 பாயிண்ட் மாருதிக்கு டார்கெட் இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ்க்கும் டார்கெட் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னொரு 30 ரூபா ஏறலாம். டாடா மோட்டார்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாருமே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா அதே மாதிரி அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் வந்து ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால அது எகெயின் வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் நிஃப்டி வந்து அப்படியே மெயின்டைன் தான் பண்ணுவாங்க. நிஃப்டி வந்து கரெக்ஷன் வரக்க வாய்ப்பு இல்லை. பட் நிஃப்டி எப்படியே நின்று இருக்கும். ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக அந்த ரிசல்ட்டை பொறுத்து மேறிட்டு இருக்கும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ஆட்டோ ஸ்டாக்ஸ், மாருதி, டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாட்ச் பண்ணுங்க. இதில் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ், இது மாருதி இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொட்டேஷன் பேசிஸில் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணணும். எது ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு HDFC AMCன்னு ஒரு ஸ்டாக் திடீர்னு பயங்கரமாக ஏறிச்சு. அதே மாதிரி நேற்று ஏறின 3% ஏறின ஸ்டேட் SBI லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு அந்த 3% அப்படியே இறங்கிடுச்சு. ஆனால் இண்டெக்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதுதான் கேமாக இருக்கும் இனி ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ரொட்டேஷன் பேசிஸில் எது நல்லா இருக்கோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.